ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, புதிய நாள் புதிய நம்பிக்கை தின தியானத்தின் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை கூட நான் வாசிக்க கேட்போம். எனக்கு கற்பிக்கப்பட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து காலூன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்க ஒரு அற்புதமான சம்பவத்தை நம்ம பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் எசேக்கியேலை ஆவிக்குள்ளாகி எலும்புகள் நிறைந்த ஒரு பெரிய பள்ளத்தாக்கின் நடுவே நிறுத்துகிறார். அப்போது ஆவியான சொல்லுவார், இந்த எலும்புகள் எல்லாம் பார்த்து இதெல்லாம் உயிரடையுமா என்று கேட்கும்போது ஆவியானவரே, ஆண்டவரே உமக்கே அது தெரியும் என்று சொல்லுவார். அப்போதான் ஆண்டவர் சொல்வார், அவைகளை பார்த்து நீ தீர்க்க தரிசனம் உரைக்கும் போது அவர்கள் உயிரடையும் என்று. எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் வாசிக்கணும். அது அழகாக சொல்லப்பட்டிருக்கோம். வாசிக்க கேட்போம். கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்குள்ளே ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள். பாருங்க, நான் உங்களுக்குள்ள ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்போது உயிரடைவீர்கள். அதுதான் இங்கே எசேக்கியேல் 10வது வசனம் வாசனை எசேக்கியேல் அழகா செய்வார். அவர்களை பார்த்து தீர்க்க தரிசனம் உரைத்தபோது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க கமா அவர்கள் உயிரடைந்து கமா காலூன்றி கமா மகா பெரிய சேனையாய் நின்றார்கள். பாருங்க, இந்த தீர்க்க தரிசனம் உரைத்த உடனே அவர்கள் உயிர் அடைகிறார்கள். ஆமென். அவர் காலூன்றி நிற்கிறார்கள். தேவ பிள்ளையில எவ்வளோ பெரிய அற்புதமான காரியம் பாரு நடக்கிறது. அங்கே ஆண்டவர் அங்கே அற்புதமான காரியத்தை செய்கிறார். அந்த எலும்புகளாக ஒன்றோடு ஒன்று சேரும், நரம்புகள் உண்டாகும், மாம்சம் உண்டாகும், ஆமென், சதை உண்டாகும். இவையெல்லாம் உண்டாகி என்ன நடக்குதுன்னா, அங்கே ஆண்டவர் காலூன்றி மகா பெரிய சேனையாய் நிற்க வைக்கிறார். தேவ பிள்ளையே, உங்கள் வாழ்க்கையில் கூட ஒருவேளை எது ட்ரை போன்ஸ் போல் ஆகிவிட்டது, எழுந்து எந்த அற்புதங்கள் எதிர்பார்த்த ஆசீர்வாதங்கள் எதிர்பார்த்த நன்மைகள் அவர் தான், இனி அதுக்கு நம்பிக்கை கிடையாது, அது உலர்ந்து போயிற்று, அது ஒன்றோடு ஒன்று அதுக்கு சம்பந்தமே இல்லை. இந்த எலும்புகள்லாம் எப்படி இருந்துச்சுன்னா மிகவும் உலர்ந்து காணப்படுச்சான். ஒவ்வொரு எலும்பும் கை காலு தலை அப்படி வெவ்வேறு எங்கெங்கேயோ இருந்துச்சு, ட்ரை போன்ஸாக இருந்துச்சு. ஆனால் தீர்க்க தரிசனம் உரைத்த உடனே ஆவி அவைகளுக்குள் வந்த உடனே எலும்புகள்லாம் ஒன்று சேர்ந்து, கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன். ஆமென். அந்த எலும்புகள்லாம் ஒன்று சேர்ந்து நரம்பு உண்டாகிறது, மாம்சம் உண்டாகிறது, தோலினால் மூடப்படுகிறார். எல்லாவற்றுக்கு மேலாய் அவைகளுக்குள் ஜீவன் வந்தது. ஜீவன் வந்து மகா பெரிய சேனையாய் நின்றது போல உங்கள் வாழ்க்கையில் எது செத்து போயிடுச்சுன்னு நினைக்கிறீங்களோ, எது நடக்கலைன்னு நினைக்கிறீங்களோ, இதே முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறீங்களோ, இனி நம்பிக்கை இல்லைன்னு நினைக்கிறீங்களோ, இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் அவைகளை உயிர்ப்பிக்க உண்மையில் இருக்கிறார். இதை நம்புங்க தேவப்பிள்ளையில, இதை விசுவாசிங்க தேவப்பிள்ளையில. அப்படிதான் முடிஞ்சிச்சு நீங்கள் யோசித்து இருக்கலாம். தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. உலர்ந்து போன எலும்புகளை உயிரடைய பண்ணுவாரானா உங்கள் வாழ்க்கையில் செத்து போனவங்களை, உங்கள் வாழ்க்கையில் மறைந்து போனவங்களை, உங்கள் வாழ்க்கையில் நம்பிக்கையற்றவைகளை என் ஆண்டவர் உயிர்ப்பிக்க வல்லமையில் இருக்கிறார். நீங்கள் அதே 14வது வசனத்தில் வாசிப்பீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். எசேக்கியேல் 37:14 கூட வாசிக்க கேட்போம். என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் உயிரடைவீர்கள், நான் உங்களை உங்கள் தேசத்தில் வைப்பேன், அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். பாருங்களேன், உங்களுக்குள்ள ஆவி வச்சுடனே நீங்கள் உயிரடைவீங்க, நான் உங்களை உங்கள் தேசத்தில் வைப்பேன், அப்போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லாரு, எவ்வளோ சோமா ஆண்டவர் தான் நம்பி இருக்கிறார், ஆண்டவருக்கு ஒரு அற்புதம் செய்ய மாட்டாரோ? கலங்கி கொண்டிருக்கிற அன்பு தாயே, தகப்பனே, என் அன்பு சகோதரே சகோதரியே, இன்றைக்கு கர்த்தர் யார் என்பதை உங்கள் வாழ்க்கையில் நிரூபிக்க அவர் உண்மையில் இருக்கிறார். இது நம்புங்க. எது உலர்ந்து போனாலும் பரவாயில்ல, எசேக்கியேலை கொண்டு கர்த்தருடைய வார்த்தையை தீர்க்க தரிசனம் உரைத்த போது அது உலர்ந்து போனது உயிரடையுமானா உங்கள் வாழ்க்கையிலும் கர்த்தர் உயிரடை பண்ணுவார். இதை விசுவாசிங்க. கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம், ஸ்தோத்திரப்பா. உலர்ந்து போன எலும்புகளை உயிரடைய பண்ணுகிற கர்த்தர் ஆண்டவரே,
யார் யார் வாழ்க்கையில் என்னென்ன ஆசீர்வாதங்கள் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், நம்பிக்கை இல்லாமல் செத்து போனது போல் ஆண்டவரே ஆமென் என்று உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஆமென், எல்லாவற்றையும் இழந்தது போல காணப்படலாம். உயிர்ப்பிக்கிறாங்க வல்லமை, த பவர் ஆஃப் ரெசரெக்ஷன் அன்றே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். அன்றைக்கு கல்லறையில் அன்றே உங்களை வைத்த போது தாம் சொன்னபடியே 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து இன்றைக்கும் உயிர்ப்பிக்கிற ஆண்டவராக இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே இவர்களையும் உயிர்ப்பிப்பீராக, இவங்க ஆசீர்வாதங்கள் நன்மைகள் உயிர்ப்பிப்பீராக ஜெபிக்கிறோம். இவர்களின் சேனையாய் நிற்க வைப்பீராக. ஆண்டவரே இவர்களுக்கும் நீ கர்த்தர் யார் என்பதை நிரூபிக்கும்படியாக ஜெபிக்கிறப்பா. நீங்கள் அப்படி செய்துச்சிட்டீங்க, அது காய் ஸ்தோத்திரம். இந்த நாளில் அந்த அற்புதத்தை காண பண்ணுகிற காய் ஸ்தோத்திரம். இந்த நாள் முழுவதும் கரம் பிடித்து நடத்தும், பாதுகாத்துகளும் கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் பிதாவே, ஆமென். அவர் உங்களை உயிர்ப்பித்துட்டார். தைரியமாக போங்க. God bless you.